அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவலில் நம்ம இன்றைக்கி சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கடந்த 4 வாரமாக நல்லபடியான ஒரு தகவல்களை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பொறாமை அப்படிங்கிற ஒரு டாபிக். பொறாமையை எப்படி இன்ஸ்பிரேஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பொறாமைன்னா என்ன? பொறாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொறாமைன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு வேண்டிய, நமக்கு தெரிந்த, நம்ம கூட உள்ள நபர்கள் நம்மளை விட ஒரு படி உயர போகும்போது அதை நம்ம தாங்கிக்க முடியல, அதனால் நமக்கு ஒரு நெகட்டிவ் இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னா அது பொறாமைன்னு சொல்லுவோம். நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு நம்மளை விட கொஞ்சம் மேலே போவாங்க. சும்மா போக மாட்டாங்க. அவங்களோட உழைப்பு, அவங்களோட கடினமான உழைப்பு, அவங்களோட ஒரு இதில் அவங்க மேலே போவாங்க. இப்போ நம்மளை விட மேலே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எப்போ அதை ஒரு நெகட்டிவாக நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு பேர் பொறாமைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பொறாமைங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுவும் எஸ்பெஷலி நம்ம சொந்தக்காரங்க, உடன்பிறப்புகள், வேறு யாரும் நம்ம பெருசாக போய் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் சாதாரணமாக இருந்து அவங்களோட வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறாமைங்கிற ஒரு நோய் வந்துடுது. இதே பொறாமை எப்படி ஒரு பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நபரோட வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். பாரு, அவன் வந்திருக்கான், நம்ம அதை விட மேலே வரணும் அப்படின்னா அது இன்ஸ்பிரேஷன். அவன் வந்துட்டான் பாரு அப்படின்னா அது பொறாமை. ரொம்ப சிம்பிள். ஒருத்தரோட வளர்ச்சி நமக்கு நெகட்டிவாக இருந்தால் அது பொறாமை. ஒருத்தரோட வளர்ச்சியை நம்ம பாசிட்டிவாக எடுத்து அதை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாற்றி நம்மளும் அதுக்கு மேலே வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது இன்ஸ்பிரேஷன். ஜென்ரலாக நம்ம இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் பண்ணிட்டான பாரு, அவரெல்லாம் பண்ணியிருக்காரு பாரு, நம்ம யார், நம்ம அது மாதிரி பண்ண வேண்டாமா அப்படின்னு எங்கேயோ ஒரு நபரை நம்ம இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் நம்ம எடுத்திருப்போம். பட் அதே நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அதை பொறாமையாக எடுத்துடுறாங்க இன்றைக்கி. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொறாமைப்படுறனால அந்த பொறாமைப்படக்கூடிய நபருக்கு என்னென்ன வருது அப்படிங்கிற ஒரு இதை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தரோட வளர்ச்சி பரவாயில்ல, அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கான், நல்லபடியாக இருக்கட்டும், நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கஷ்டப்பட்டு அதுக்கு மேலே வளர முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ். நமக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்காது. நமக்கு எந்த ஒரு இதிலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்ட்டுருக்கலாம். அதே நேரத்தில் ஒருத்தர் வளர்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஐயையோ அவன் வளர்ந்துட்டான்னு நம்ம நினச்சிட்டோன்னா, முதல்ல நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு அழுத்தம் வருது. இந்த அழுத்தம் கோபமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோபம் நமக்கு ஒரு இரத்த அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக சில நோய்களையும் சரி, நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் அந்த நபரை பார்க்கும்போது நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வெறுப்பு, கோபம் மூலமாக நமக்கு சில நோய்களை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொறாமைங்கிறது யாரோ ஒருத்தரோட வளர்ச்சி, அவர் கஷ்டப்பட்டார், அவளை வளர்ந்துட்டுருக்காரு, அதை போய் நம்ம யோசிக்கிறனால நமக்கு நோயை நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் கஷ்டப்பட்டார், வளர்ந்துட்டுருக்காருயா, வளரட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னா இது பாசிட்டிவ், நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஐயையோ அவன் வளர்ந்துட்டானே அப்படின்னா அது நெகட்டிவ். இப்போ ரொம்ப இதில் முக்கியமான விஷயம், யாரெல்லாம் பொறாமப்படுறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாரா அப்படிங்கிறது எஸ்பெஷலி பெண்களுக்குள்ளே இதை நம்ம நிறைய பார்க்க முடியும். இப்போ ஒருத்தங்க ஒரு சாரீ எடுத்திருக்காங்க. இப்போ அந்த சாரீ நல்லபடியாக அவங்களோட நல்ல சாரீ ஒன்று எடுத்திருக்காங்க. இதை போய் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட நண்பர்கள்ட்ட காட்டுறாங்க. காட்டும்போது அவங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு வாயால் சொல்லிக்கிட்டு, இது மட்டும் இந்த பார்டர் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த கலர் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்க, இதை போய் நீ எடுத்திருக்கிறியா, இதை அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள் மேலே பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தங்க நகைகள் நிறைய வச்சிட்ருக்காங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வைர நகை எடுக்கிறாங்க. இதை போய் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வைரத்தில் எடுத்திருக்கேன்.
அதெல்லாம் வைரம்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் வைரம்லாம் எல்லாரும் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி உனக்கு செட் ஆகும்? அப்படின்னு சொன்னா அது பொறாம. பரவால்ல, சந்தோஷம். நீங்களும் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அது வந்து பொறாமை இல்ல. அப்ப ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு சொல்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அதை பார்த்து குறை சொன்னால் அது பொறாமை. அதே மாரி இன்னொன்னு பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்குலாம் போனோம். நாங்க இங்கெல்லாம் போனோம்னு சொன்னா, "அப்படியா அங்கெல்லாம் போனீங்களா?" அப்படின்னு அத கேட்டும் கேட்காமலும் அவங்க அவங்க செவி குடுக்காம இருக்கிறாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு பொறாம. அதே நபர்கள் அங்க போயிட்டு வந்திருப்பாங்க. உங்கள்ட்ட வந்து தம்பட்டம் அடிப்பாங்க. "நான் அங்கெல்லாம் போனேன். அது எப்படி இருந்தது தெரியுமா? நான் அங்க போனேன். அது எப்படி இருந்தது தெரியுமா? நான் இந்த பொருள வாங்குனேன். இது எப்படின்னு தெரியுமா?" இதுவும் ஒரு பொறாமையோட வெளிப்பாடு தான். அப்ப இந்த பொறாமைப்படக்கூடிய நபர்கள நம்ம ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து, அதில சந்தோஷப்படாம இருந்தா அது பொறாமை. அது மாரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், இல்ல ஒரு செயல் செய்றோம். இந்த பொருள் நல்லா இருக்கு. பட் ஆனா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் இத பார்த்து அப்படியே காப்பி அடிப்பாங்க. நீங்க என்ன செய்தீங்களோ, அத அவங்க அப்படியே செய்வாங்க. நீங்க ஒரு ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு செயலா இருக்கலாம், இல்ல ஒரு நிகழ்வா இருக்கலாம். நம்ம செய்தத பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க பாருங்க. காப்பி அடிச்சுட்டு அதில ஒரு தம்பட்டம் அடிச்சு நான் பண்ணேன் அப்படிம்பாங்க பாருங்க. இதுவும் பொறாமையின் வெளிப்பாடு தான். அடுத்து நீங்க ரொம்ப முக்கியமா அந்த பொறாமைப்படக்கூடிய நபர்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அவசரமான ஒரு தேவை. நம்ம ஒரு உதவி கேட்கிறோம். இப்ப வந்து நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு ரூ. 2,00,000 வேணும். ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். பட் அவர்ட்ட காசு இருக்கும். அவரால செய்ய முடியும். அவங்க அதுக்கு தகுதியான நபர் தான். ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி என்ட்ட சொல்லியிருந்தா நான் செய்திருப்பேன். நான் இப்ப தான் அத அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். நீங்க மட்டும் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு அப்ப சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தரக்கூடிய உதவிகள அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு வேள ஒரு உதவி பண்ணி, அது மூலமா நீங்க வளர்ந்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பொறாமையினாலேயே அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களும் பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான். அப்போ நம்ம எப்ப ஒரு விஷயத்த நம்ம வந்து நமக்கு முன்னாடி அவங்க வந்து குறை சொல்லவோ, இல்ல நமக்கு செல் பண்ற மாதிரி எதுவும் செய்யாமலோ இருக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம மேல பொறாமைப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்ம எப்படி படாம இருக்கலாம்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப எல்லாரும் பொறாமைப்படுறாங்க, பொறாமைப்படுறாங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம ஒரு விஷயத்த எப்படி பொறாமைப்படாம இருக்கலாம்? ஒரு ஒரு நிகழ்வு, இல்ல ஒரு நபரோட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு பொறாமை வராது. ஆனா ஒருத்தர் வளர்றாரு, அவன் மட்டும் எப்படி வளரலாம்? நான் வளரலையே, என் புள்ள படிக்கல, அவன் புள்ள படிக்குது அப்படின்னா அது பொறாமை. அப்போ நம்மகிட்ட இல்ல, ஆனா இன்னொருத்தர்ட்ட இருக்குன்னு நீங்க யோசித்தீங்கன்னா, அது பொறாமை. இன்னொருத்தர்ட்ட இருக்கு, அவர் ஏதோ ஒரு வகையில அவர் அத பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது இன்ஸ்பிரேஷன். அப்ப எப்பவுமே நம்மளை விட இன்னொருத்தர்ட்ட இருக்குங்கிறத விட, அவரு ஏதோ ஒரு வகையில அத உருவாக்கியிருக்காரு, செய்திருக்காரு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பொறாமை வராது. இனி நம்மள பத்தி இன்னொருத்தர் எப்படி பொறாமைப்படாம இருக்க முடியுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல முடியும். நம்ம இப்ப வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தர் அவரு ஒரு அளவுக்கு மேல இருக்கிறாரு. நம்ம இப்ப தான் கீழ இருந்து இப்படியே மேல கொஞ்சம் வளர்றோம். அவருக்கு நேரம் வர வரைக்கும் அவருக்கு ஒண்ணும் புரியாது. அவர விட கொஞ்சம் மேல வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப அவருக்கு வந்து பொறாமை வர ஆரம்பிக்கும். அவன் பெரிய இவனா? அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் அதிர்ஷ்டத்துல வந்துட்டான். ஏதோ ஒண்ணு பண்ணி வந்துட்டான். இப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த வளர்ச்சிய அப்படியே கொஞ்சம் தூக்கி மேல கொண்டு போயிருங்க. அவங்களுக்கும் நமக்கும் எட்டாத உயரத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா, இப்ப அவனால பொறாமப்பட முடியாது. அவன் வேற வழியே இல்ல. அவன் பெரிய ஆளாயிட்டான்ப்பா. அவன் நம்ம சொந்தக்காரன் தானே. அவன் இப்ப ரொம்ப பெருசா இருக்கான். அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் தூரமா இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பொறாமை. நீங்க ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா பொறாமப்பட முடியாது. அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள பார்த்து ஒருத்தங்க பொறாமப்படுறாங்களா? அவங்கள பத்தி கண்டுக்காதீங்க. உங்க வளர்ச்சிய மேல் நோக்கி எடுத்துட்டு போங்க. அத வேணா நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கலாம். "நீ பொறாமப்படுறியா? பட்டுக்கோ" அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க ஒரு நபர பார்க்கும்போது, அவரோட வளர்ச்சிய அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்க இன்ஸ்பிரேஷன். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, உங்க குழந்தை வந்து ஒரு 500க்கு 450 மார்க் எடுத்திருக்கு.
இன்னொரு குழந்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா 500க்கு 470 மார்க் எடுத்திருக்கு. பாரு அந்த குழந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு. நீ அத விட மேல எடுக்கணும், நீ அத விட நிறைய உழைக்கணும்னு சொல்றது இன்ஸ்பிரேஷன். "அவ எடுத்துட்டா பாத்தியா? எப்படி எடுத்தான்னு தெரியல. நீ மட்டும்" அப்படின்னு சொன்னா அது பொறாம. பொறாமப்படக்கூடிய எந்த ஒரு நபர்களும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது. அவங்க எப்பவுமே அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களோட வளர்ச்சிய, அவங்களோட முயற்சி, அவங்களோட செயல்பாடுகள் இதெல்லாம் நீங்க பார்த்து, நீங்களும் அத ஒரு பாசிட்டிவா எடுத்து, நீங்க அத ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மிக உச்சத்த அடைய முடியும். அதே நேரத்தில உங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடிய, குறை சொல்லக்கூடிய, உங்க பார்த்து எரிச்சல் அடையக்கூடிய நபர்கள்ட்டருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருந்தா, நீங்களும் வளர்ச்சி அடைய முடியும். ஸோ இறுதியா ஒரு விஷயம், வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒருத்தங்க வளர்ந்தா, உங்களால பொறாமப்படாம இருந்துட்டு, நீங்க தட்டி குடுக்க முடியும்னா குடுங்க. அப்படி இல்லையா, நீங்க அவங்கள விட்டுட்டு ஒதுங்கிட்டு, உங்க வளர்ச்சிய மட்டும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, நம்மளோட ஸ்வீட் கண்ணா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மிக பயனுள்ள ஒரு தகவலோட அடுத்து நான் சந்திக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.